அது வல்லாளபுரங்கிற செழிப்பான கிராமம். அந்த ஊர்ல வடக்குல வயல்வெளிகளுக்கு நடுவே தனிச்சு நினைச்சு ஒரு ஓட்டு வீடு. அந்த வீட்டுல வசிச்சு வந்தவன் தான் கார்த்திக். அவனோட மனைவி ரேவதி, அப்புறமா அவங்களுக்கு 5 வயது பெண் குழந்தை அனிதா. கார்த்திக் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு சொந்த ஊர்ல விவசாயம் செய்ய ஆசைப்பட்டு அந்த பழைய வீட்டை வாடகைக்கு எடுத்திருந்தான். அந்த வீடு ரொம்ப நாளா ஆள் இல்லாம பூட்டியே கிடந்ததால வாடகையும் மிக குறைவு. அதை நம்பி அவன் தான் குடும்பத்தோட அங்கேயும் குடிபெயர்ந்தான். முதல் சில நாள் நன்றாக தான் உடைச்சி. ஆனா ஒரு நாள் வீட்டோட பின்புறம் உள்ள குப்பை குளங்களை சுத்தம் செய்யும் போது மண்ணில புதைஞ்சிருந்த ஒரு பழைய பொம்மைய அனிதாவும் கண்டெடுத்தா. அது ஒரு பிளாஸ்டிக் பொம்மையும் கிடையாது. பல வருடங்களுக்கு முன்னாடி உள்ள களிமண்ணும் துணியும் கொண்டு செய்யப்பட்ட ஒரு நாட்டு பொம்மை. அதோட ஒரு கை உடைஞ்சி முகமும் சச்சு சிதைஞ்சிருந்துச்சு. பார்க்கவே ஒரு மாதிரி விசித்திரமா இருந்துச்சு. ஆனா அனிதா அந்த பொம்மையின் மீது விவரிக்க முடியாத அளவுக்கு பிரியமும் வச்சிருந்தா. அதை தன்னோட உயிராகவும் பாவித்தா. எங்க போனாலும் அதை கையிலேயே வச்சு கொண்டும் தெரிஞ்சா. பொம்மைன்னு அந்த பொம்மைக்கு பெயரும் சூட்டினான். மாற்றம் தொடங்கினது அனிதா அந்த பொம்மையோட பேச ஆரம்பிச்ச பிறகுதான். ஒரு நாள் இரவு மணி சரியாக 12. கார்த்திக்கும் ரேவதியும் ஆழ்ந்த தூக்கத்திலையும் இருந்தாங்க. திடீர்னு ஹால்ல இருந்து ஏதோ கீச்சு சத்தமும் கேட்டுச்சு. ரேவதி கண் வலிச்சு என்ன சத்தம் இதுன்னு கேட்டா. கார்த்திக்கும் சோம்பல் முறிச்சுக்கிட்டே எழுந்து டார்ச் லைட்டை எடுத்துட்டு வெளியேயும் வந்தான். ஹால் முழுவதும் இருள் சூழ்ந்திருந்துச்சு. அந்த இருள்ல அனிதாவோட பொம்மை வைக்கப்பட்டிருந்த மேசையில அருகில ஏதோ ஒரு உருவம் நிற்பது போலையும் அவனுக்கும் தோன்றுச்சு. கார்த்திக் டார்ச் வெளிச்சத்தை அங்க அடிச்சான். அங்க யாருமே இல்லை. ஆனா தரையில கிடந்த அந்த பழைய பொம்மை மட்டும் பகல்ல அனிதா வைத்திருந்த இடத்துல இருந்து மாறி நடுகாலோட மத்தியிலையும் நின்றுட்டு இருந்துச்சு. கார்த்திக்கும் திடுக்கிட்டான். யாரு வச்சது இது இங்க அப்படின்னு முணுமுணுத்தவனும் தன்னோட மனைவியை எழுப்ப விரும்பாம அதை கண்டு கொள்ளாமையும் தூங்க போயிட்டான். ஆனா அடுத்தடுத்த இரவுகள்ல அந்த அமானுஷ்யம் எல்லையும் மீறிச்சு. இரவு 12 மணியானாலே போதும் அந்த பொம்மை தானாகவே நடக்கிற சத்தமும் கேட்கும். அனிதா தூங்கும்போது அந்த பொம்மை அவளோட அருகில வந்து உட்கார்ந்தும் கொள்ளும். சில சமயம் அனிதாவோட மழலை குரல்ல யாரோ பேசுவது போன்றும் அந்த பொம்மையோட அனிதா உரையாடுவது போலவும் ரேவதிக்கு பல முறையும் கேட்க ஆரம்பிச்சிச்சு. யார்கிட்ட பேசிட்டு இருக்க அனிதா ராத்திரி நேரத்துல அப்படின்னு ஒரு நாள் ரேவதி தன்னோட மகள்கிட்டையும் கேட்டா. அனிதா தனது பிஞ்சு முகத்துல எந்த பயம் இல்லாம சிரிச்சுக்கிட்டே சொன்னான். பொம்மை அம்மா கிட்டதாமா பேசிக்கிட்டு இருக்கேன். பாவம் அந்த பொம்மைக்கா ரொம்ப அழுவுது. நைட்டான குளிருதுன்னு சொல்லுது. ரேவதியோட முதுகெலும்புல ஒரு குளிரும் ஓடிச்சு. அவ உடனடியா கார்த்திக்கிட்ட இத பற்றியும் கூறினான். இந்த வீட்டுல ஏதோ சரியில்லைங்க, அந்த பொம்மைய உடனே தூக்கி போட்டுடுங்கன்னு பயத்தோடையும் கத்துனான். ஆனா கார்த்திக் அதை பெருசா எடுத்துக்கொள்ளவும் இல்லை. குழந்தைங்க கற்பனையா எதையாவது பேசிட்டு தான் இருக்கும், சும்மா பயப்படாத அப்படின்னு சமாதானமும் படுத்தினான். ஆனா அவனுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கதான் செஞ்சிச்சு. உண்மை என்னன்னு தெரிந்து கொள்ள அவன் அந்த ஊர் கிராமத்து பெரியவர்கள்ட்டையும் விசாரிக்கவும் தொடங்கினான். அப்பதான் அந்த அதிர்ச்சிகரமான வரலாறு அவனுக்கும் தெரிய வந்துச்சு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வீட்டுல ஒரு ஏழை தம்பதியும் வசிச்சு வந்தாங்க. அவங்களுக்கு லதான்ற 10 வயது பெண் பிள்ளையும் இருந்தா. அவளுக்கு அந்த பழைய பொம்மை மீது அப்படி ஒரு பிரியம், எப்பவும் அதோட தான் இருப்பா. ஆனா எதிர்பாராத விதமாக அந்த வீட்டுல நடந்த ஒரு கொள்ளை சம்பவத்துல அந்த சிறுமி கண்மூடித்தனமா தாக்கப்பட்டு அதே ஹால்லையும் கொல்லப்பட்டா. அவளோட உடல் அங்கேயே புதைக்கப்பட்டுச்சு. அந்த சிறுமியோட ஆன்மா தன் மீது இருந்த அந்த பொம்மை மீதான பாசத்தால அந்த வீட்டை விட்டு போகாம அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. யார் அந்த வீட்டுல குடியேறினாலும் அந்த பொம்மைக்கு சொந்தக்காரியான லதாவோட ஆவி அங்க வெளிப்படும். இந்த உண்மையை அறிஞ்ச கார்த்திக்கும் ரேவதியும் உறைஞ்சே போனாங்க. தங்களோட மகளுக்கு அந்த பேயால ஏதேனும் ஆபத்து நேருமோன்னு நடுங்கினாங்க. அன்னைக்கு ராத்திரி நள்ளிரவு மணி 12. வழக்கத்தை விட வீட்டோட சூழல் மிகவும் பயங்கரமா இருந்துச்சு. வெளியில இருந்து குளிர்காத்தும் அடிச்சு ஜன்னல்களையும் அரைஞ்சிச்சு. ஹால்ல இருந்து கோரமான அழுகுரல் சத்தமும் கேட்டுச்சு. கார்த்திக்கும் ரேவதியும் எழுந்து ஓடியே வந்தாங்க. அனிதாவோட அறைக்குள்ள ஒரு பச்சை விளக்கு எரிவது போன்ற பிரம்மையும் இருந்துச்சு. அந்த பழைய பொம்மையும் உயிருள்ள ஒரு சிறுமியோட உருவமாக
உருமாறிக்கிட்டு இருந்துச்சு. அங்க இருந்த சூழல்ல அந்த சிறுமியோட ஆவி லதாவோட வடிவிலை நின்னுச்சு. முகம் முழுவதும் சோகமும் கண்கள்ல கண்ணீரும் நிரம்பி இருந்துச்சு. கார்த்திக் நடுங்கும் கரங்களோட அந்த பேய பார்த்து, நீதான் லதாவா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். அந்த பேய் லதாவும் பேச முயன்றுச்சு. அவளோட தொண்டை வழியிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் அந்த வீட்டையும் அதிர வச்சுச்சு. என் பொம்மை என்கிட்ட இல்ல, நான் விளையாடணும், என்ன எல்லாரும் கொன்னுட்டாங்க, எனக்கு யாருமே இல்லை. அந்த குரல்ல இருந்த வலியும் தனிமையும் கார்த்திகோட நெஞ்சையும் உருக்குச்சு. அது ஒரு கொடூரமான பேய் இல்ல, தன்னோட பொம்மையை இழந்து அன்பை தேடி அலையிற ஒரு பிஞ்சு ஆன்மாங்கிறதையும் அவன் புரிஞ்சுக்கிட்டான். கார்த்திக் தன்னோட பயத்தையும் உதறிட்டு மெல்ல அந்த பொம்மையை எடுத்து தன்னோட கைகளையும் ஏந்தினான். லதாவோட ஆவிய பார்த்து சொன்னா, லதா, நீ தனியா இல்லம்மா, அனிதா உன் தங்க மாதிரி, உனக்கு இந்த பொம்மை எப்பவுமே இங்கதான் இருக்கும், நீ நிம்மதியா இரு. அந்த பேய் லதாவோட முகத்துல ஒரு சிறு அமைதியான புன்னகையும் தோன்றுச்சு. அனிதா தன்னோட கையால அந்த பொம்மையை நீட்டி லதாவுக்கு கொடுத்தது போல பாசங்கும் செய்தா. அடுத்த வினாடி அந்த பொம்மையின் மீது இருந்த இருளும் விலகுச்சு. அந்த அறையும் இயல்பு நிலைக்கு திரும்பிச்சு. அந்த பேயோட அழுகுரல் மறைஞ்சி லேசான சலங்கை சத்தம் மட்டும் காய்ச்சலையும் கரைஞ்சி போச்சு. அதுக்கு பிறகு அந்த வீட்டுல எந்த ஒரு பயங்கரமும் நடக்கல. அனிதா தன்னோட தோழியான பொம்மோட வழக்கம் போல விளையாடனா. ஆனா நள்ளிரவு 12 மணியானா மட்டும் அந்த பொம்மை வைக்கப்பட்டிருந்த மேசையில ஒரு சிறிய குளிர்ந்த காற்றும் வீசி செல்லும். அது லதாவோட ஆன்மா வந்து தான் பொம்மையை அன்போடு தொட்டு விட்டு செல்றதுக்கான அடையாளமாவே இருந்துச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளை பார்க்கறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த மாதிரி கதைகள் வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.